வியாபாரி தான் சார். அன்னைக்கு மரம் வெட்டி தான் சார் வியாபாரம் பண்ணுறாங்க. அவங்க கடையில் வேலை பார்க்குற பொண்ணு வித்யா மோனிசாங்கிற பொண்ணுக்கு ஃபோன் பண்ணி ஓனர் எங்கேயோ ஓடி தலைமறைவு ஆயிட்டாங்க, எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு நெக்ஸ்ட் மந்த் மேரேஜ் சார். எப்படியாவது என் நகையை என் படமாவது திருப்பி கொடுக்க சொல்லுங்க சார். நீங்க எவ்வளவு ஏமாந்தீங்க, ஒட்டுமொத்தமா எத்தனை பேர் எவ்வளவு இது வந்து அவர் ஏமாத்திட்டு போயிருப்பாரு அப்படின்னு சொல்லி சொல்லுங்க. பேர் சொல்லி என் பேர் செந்தமிழ் செல்வி சார். நான் வந்து காவலூர் தோட்ட கிராமத்துலேருந்து வரேன். என் அப்பா மரம் வியாபாரி தான் சார். அன்னைக்கு மரம் வெட்டி தான் சார் வியாபாரம் பண்ணுறாங்க. 1.5 லட்ச ரூபா லோன் பணம் எடுத்து கொடுத்தாங்க சார் எங்கள் அம்மா. அது வீட்டுக்கு எங்கள் அக்கா வீட்டுக்காரர் நானும் தான் சார் போய் நேராக போய் கொண்டு போய் கொடுத்தோம். 2 பவுன் நகை செய்ய சொல்லி கல்யாணத்துக்காக. நெக்ஸ்ட் மந்த் எனக்கு கல்யாணம். இதுக்கு முன்னாடி 2 கிராம் அவர் தான் பண்ணி கொடுத்தாரு. அந்த நம்பிக்கையின் பேரில் தான் லதான்னு இருக்காங்க எங்கள் ஆஃபீஸு பக்கத்தில். அவங்க கடை பழைய நகை விற்கிறது வாங்குறது கடை அங்கே தான் இருக்குது. அதனால போய் நம்பிக்கைங்கிற பேரில் கொடுத்துட்டேன். இப்போ 9ஆம் தேதி அவங்க கடையில் வேலை பார்க்குற பொண்ணு வித்யா மோனிசாங்கிற பொண்ணுக்கு ஃபோன் பண்ணி எங்களோட கடையை பூட்டிட்டு எங்கள் ஓனர் எங்கேயோ ஓடி தலைமறைவு ஆயிட்டாங்க, எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நான் 18,000 ரூபா கொடுத்ததுக்கான ப்ரூஃபு என்கிட்ட இருக்குது, ஜிபே பண்ணதுக்கான ப்ரூஃபு என்கிட்ட இருக்குது. ஆனால் அந்த பொண்ணு வாங்கின ஜிபே பண்ண அந்த பொண்ணு எனக்கு தெரியாதுன்னு சொல்கிறாங்க. கடை உரிமையாளர் ஃபோன் பண்ணாலும் இல்லை, வீட்டுக்கு டெய்லி போய் பார்க்குறேன், வீட்லேயும் இல்லை, வீடு பூட்டி தான் சார் இருக்குது. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியும். நான் 1.5 லட்ச ரூபா கட்டியிருக்கேன் சார். 2 கிராம் நகை கொடுத்துருக்கேன். மொத்தம் எத்தனை பேருமா கட்டியிருப்பீங்க? எவ்வளோ? இதுவரை என் கூட கம்ப்ளைண்ட் பண்ணவங்க ஒரு 200 பேர் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க சார். என்ன இல்லாமல் நிறைய பேர் 70 கோடிக்கு மேலே போயிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்னன்னு எனக்கு சரியாக தெரியல சார். இப்போ என்னம்மா செய்யணும்? எனக்கு நெக்ஸ்ட் மந்த் மேரேஜ் சார். எப்படியாவது என் நகையை என் படமாவது திருப்பி கொடுக்க சொல்லுங்க சார். எங்கள் வீட்லேயும் நான் அடிச்சு போட்டுறாங்க சார். இப்போ மாப்பிள்ளை வீட்லேயும் என் லைஃப் சார் இது. நான் மாப்பிள்ளை வீட்டில் என்ன சார் சொல்றது? என் பேர் செந்தமிழ் செல்வி சார். அப்பா பேர் கௌரியில் வகநாதன் சார். நான் மேலே வீதியில் ஒரு ஆஃபீஸ் வச்சுருக்கோம் சார். எங்கள் ஆஃபீஸு பக்கத்தில் மலேசிய சுந்தரம் அப்படின்ட்டு கோல்டு ப்ளஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு நிறுவனம் வச்சு இந்த பழைய நகையெல்லாம் மீட்டுட்டு உருக்கிற மாதிரி ஒரு ஆஃபீஸ் வச்சுருக்கிறாரு.